இக்கா நான் நல்லா விசாரிச்சுட்டே மத்தடுங்க. இந்த ஏதோ மரத்தடி சாமியார்னு ஒருத்தர் இருக்காராமா, அவர்கிட்ட போய் வேப்பில அடிச்சு திருநீர் போட்டு வருவோமா? சரி டீ. பாவம் ரொம்ப முத்திட்டு போல. இக்கா ஒருவேளை ராசத்தி அக்காக்கு மனப்பிராந்தியா இருக்குமோ? ஏன் டீ, குவாட்ரு விஸ்கின்னு எல்லாம் சொல்லலாம். அதுக்கு இல்லக்கா, ஒருவேளை அதையே நினைச்சு பயந்துட்டாவளோ என்னது தெரியல. நானும் அப்படிதான் நினைக்கேன். பிறகு இந்த காலத்துல போய் யாரும் சேவனெல்லாம் வைப்பா சொல்லு. சரி மல்லிக்குட்டி, எதுக்கும் போய் வேப்பில அடிச்சு திருநீர் போட்டு வருவோமே. ஆமாக்கா போவோம். போவுமா? எட்டி போகுமா? மங்குஸ் மண்டை அதுவே சுயநலம் இல்லாம இருக்கு, அதுகிட்ட போய் போவுமான்னு கேட்டா என்ன தெரியும்? பிடிச்சு இழுத்துட்டு வாங்க. சரி டீ. என்னை இழு 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 இழுக்குதடி. எட்டி அதுவே சுயநலம் முத்தி போய் கிடக்கு, அதுகிட்ட போய் என்ன இழுக்குது தள்ளுதுன்னா அப்புறம் அதை எதுவும் கடிச்சு கிடிச்சு வச்சிட போகுது. பிடிச்சு இழுத்துட்டு வாங்க. வாட் நான்சென்ஸ். ஏட்டி கால் எங்க வருது? வளர்த்தியா இருந்தா கால் எங்க வேணாலும் வருமோ? ஐயா சாரிக்கு அந்த இப்ப மடக்கிடுறேன். ஏட்டி அழகு நல்ல தள்ளுட்டி, வண்டி என்ன நவரவே மண்டுக்கு. அதான் எனக்கும் தெரியல, ஓட்டவும் தெரியல, உருட்டவும் தெரியலன்னா உனக்கு எதுக்கு வண்டி? ஏட்டி அப்படி சொல்லாத, உருட்டி உருட்டி தான் முத பழகணுமா. நீ நல்ல தள்ளுட்டி, அப்பதான் வண்டி உருளும். நவரவே மண்டுக்கட்டி இடத்த விட்டு. என்னன்னு தெரியலையே, ஒருவேளை மண்ணெண்ண ஊத்தணுமோ உன் மேலையா? உன் புரிய மேல. ஏட்டி வண்டிக்கு மண்ணெண்ண ஊத்தணுமோன்னு கேட்டேன். ஏட்டி இந்த ஸ்கூட்டருக்கு சாவின்னு ஒண்ணு கொடுத்துருப்பானுவல்ல, அதை போட்டு திருப்பி பாறேன். நல்ல வேலை அழகு, ஞாபகப்படுத்தினா சாவி போட மறந்துட்டு. முத அந்த கருமத்தை போடட்டி. இரு இரு, அதுக்கு முன்னாடி நம்ம வண்டிக்கு திருஷ்டி கழிப்போம். நிறைய கண் விழுந்து போச்சுடி, அதான் வண்டி ஓடாண்டைக்கு பத்துக்க எலுமிச்சை பழம் சுத்தி போடுவோன்னே. அடப்பி ஏக்கலாண்டு. இது கல்கண்டா, கல்கண்டு சுத்தி போடக்கூடாது, எலுமிச்சை பழம் தான் சுத்தி போடணும். ஊர் கண்ணு, நரி கண்ணு, நொல்ல கண்ணு, அழகு கண்ணு, எல்லா கண்ணும் ஒழிஞ்சு போவேன். சுப்பா போயிருச்சு, இப்பயாவது சாவி போடு. இரு இரு, அவசரப்படாத. இது என்ன அளவு கிறுக்கி? இது பேர் பூசணி கத்தரியாது. வாடாத வண்டிக்கு எத்தனை காய்? இருட்டி இரு, இந்த ஒரு சுத்து மட்டும் சுத்திடுறேன். ஊர் கண்ணு, நரி கண்ணு, நொல்ல கண்ணு, அழகு கண்ணு, எல்லா கண்ணும் ஒளிஞ்சு போவேன். நாங்க அப்படியே யாருலயே பறக்க விடுவோம். போயிருச்சு போயிருச்சுல, இப்பயாவது வந்து சாவிய போடம்மா. இருட்டி, ஏன் வேற ஏதாவது வச்சிருக்கியோ? வேற ஒண்ணும் இல்ல, இப்ப எலுமிச்சம்பழமும் பூசணிக்காவும் சுத்தி போட்டோம்ல, அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரட்டா? ஏன் டீ, நாளைக்கு ஒரு நேரம் குழம்பு வைக்க ஆகும் பத்தியா? அட கடவுளே, ஏம்மா நீ முத வந்து சாவிய போடுதியா, இல்லைன்னா நான் வீட்டை பார்த்து போவட்டா? உன்னைய நம்பி வந்தேன் பாரு, கோவப்படாதடி. சே, ஒரு பூசணிக்கா போச்சே. ஏட்டி மல்லிக்குட்டி, என்ன டீ ஆகாயத்துல இருந்து எலுமிச்சப்பழம்லாம் உழுது? ஒரே வாந்தி வர மாதிரி இருக்கு, எடுத்து மோந்து பார்த்துக்கிடுவோமோ? இப்பா நல்ல மனம். அட என்னக்கா இது, இப்ப என்ன பூசணிக்கா வந்து விடுது? ஐயா, ஒரு நாள் குழம்பு காய்ச்சி நல்ல வேளை நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடவுளா பார்த்து பூசணிக்காவை தூக்கி போட்டிருக்காரு. இக்கா உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா? மோந்து பாக்கியலா? சீயாட்டி காருமோ, கீழே விழுந்ததெல்லாம் எதுக்கிட்டி எடுக்கிய? அடேங்கப்பா, இப்ப கீழே ஒரு 500 ரூபா நோட்டு கிடந்தனா மேடம் எடுக்க மாட்டிய, அப்படியே தாண்டி போயிருவிய. ஏட்டி அது வேற இது வேற. இக்க பூசணிக்கா நல்ல பூசணிக்கா விழுந்துருக்குக்க. என்னன்னு தெரியலையே, ஒருவேளை காய்கறி மழை எதுவும் பெய்யுதோ? என்னட்டி சொல்றா, காய்கறி மலையா? இப்ப உள்ள காலகட்டத்துல எல்லா மழையும் பெய்யுங்க. வழிய விடுங்க வழிய விடுங்க, இந்த வண்டியில வர ஆறுன்னு எங்க இருக்குன்னு தெரியல. ஏட்டி அழகு நீ தள்ளு. அடி ஆத்தி, இந்த கிழவி என்ன இந்த பக்கம்? பாட்டி என்ன வண்டி எடுத்துட்டு ஒரே ரவுண்டு தான் போல? அதையாமா கேக்கா, காலையில இருந்து உயிரை வாங்குது இந்த கிழவி. ஏட்டி நான் வீசின காயெல்லாம் இங்கதான் வந்து விழுதுச்சா? என்ன பாட்டி சொல்றீங்க, நீங்க வீசின காயா? ஆமா, நான் வச்சிருக்கால எலுமிச்சப்பழம், அதை நான் தான் என் வண்டிக்கு திஷ்டி சுத்தி போட்டேன். அடி ஆத்தி, நல்ல வேளை நம்ம எலுமிச்சப்பழத்தை எடுக்கல. பூசணிக்காவெல்லாம் யாரும் திஷ்டி சுத்தி போட மாட்டாவ, நம்ம கையில இருக்கிறது வானத்துல இருந்து விழுந்திருக்கோம். என்ன பாட்டி சொல்றிய? அட ஆமா, என் வண்டி ஓடாண்டுக்குன்னு நான் தான் எலுமிச்சப்பழத்தை சுத்தி போட்டேன். அப்போ அந்த பூசணிக்கா அதுவும் நான் தட்டி போட்டேன், அதான் நல்லா சுத்தி 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 போட்டேன். அட கடவுளே, அப்போ நம்மளும் புத்தி பேதலிச்சு அலைஞ்சிருவோமா? அதான் என்னத்துக்கு இவ்வளோ 2 பேரும் பறக்கிட்டுன்னு காலுவோ? ஓ குழம்பு வைக்கலான்னு பார்க்காளுவளோ? ஐயா ஆச்சி என்ன சொல்றியே? ஆமாட்டி. ஐயோ அது என்னத்துக்குமா கேட்க, வண்டி ஓடாண்டுக்கு, அதனால எலுமிச்சப்பழம் அப்புறம் பூசணிக்காய் அவ்வளோத்தையும் சுத்தி சுத்தி போட்டுட்டு வரேன். வண்டி ஓடாண்டிக்கா? ஏன் புது வண்டி தானே? ஆமாட்டி, என்ன இலவுக்குன்னு தெரியல, இடத்த விட்டு நவரவே மாட்டேங்கி. சாவியை போட்டியலா? சாவியை போட்டுட்டு என்ன பண்ண சொல்லுதா? அடக்கு இருக்கு கலவி, சாவியை போட்டதானே வண்டி ஓடும். எங்க கீழேயா போடணும்? சரியா போச்சு போ. ஐயோ கிளவி, சாவியை தூக்கி வண்டியில போடு. அதுதான் போட்டுட்டேனே, பின்னாடி இந்த பெட்டி மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ள போட்டு அமுத்திட்டேன், திறக்க முடியல.
ஒரு சாவி தான் தந்தானுவோ, என்ன செய்யன்னு தெரியல, அதை உருட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அட கடவுளே, உங்களுக்கு போய் வண்டி விழுந்திருக்கு ஒரு. நல்லா சொல்லுமா, காலையில இருந்து தள்ளுன்னு தள்ளி என் முதுகெலும்புலாம் வளைஞ்சு போச்சு. சரி சரி, இப்படிதான் எலுமிச்சம்பழம் பூசணிக்கான ரோடு நிறைய கிடக்கும், அவ்வளோத்தையும் பயக்காம வீடு போய் சேருங்க. ஏன்னா திஷ்டி சுத்தி போட்டதெல்லாம் பிறக்க கூடாதுன்னு பாவம். சரி நான் வாரேனே. இவ என்ன ஆடிட்டு தான் இருக்காளா? ஏட்டிவளா, உங்களுக்கு ஒன்றும் செய்யலையே, நல்லா தானே இருக்கியே? மண்டையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துற மாதிரி இருக்கு. வயித்தெல்லாம் கலகலன்னு கலக்கிற மாதிரி இருக்கு. கை காலெல்லாம் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. என்னடி சொல்லுதா? எனக்கு என்னெல்லாமோ பண்ணுதே. அடியாத்தி, இக்கவுல 3 உரிமை போய் வேப்பில் அடிக்கணும் போலயே. நல்ல வேலை மல்லிக்குட்டி, அந்த பூசணிக்காவை நான் தான் ஓடி போய் எடுக்கணும்னு நினைச்சேன். புண்ணியவா என்னைய காப்பாத்தி விட்டுட்டா. இல்லைன்னா பாரு, நான் கை காலெல்லாம் இழுத்துட்டு கிடந்தா நல்லாவா இருக்கும்? அப்ப எங்களுக்கு மட்டும் நல்லாவாக்க இருக்கும். அதுக்கு இல்லாட்டி உங்களுக்கு தான் இப்போ வேப்பில் அடிக்க நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, அவ்வளோ ஒரு வரிசையை கை பிடிச்சிட்டு வாங்க வேப்பில் அடிப்போம். ஒவ்வொருத்தருக்கும் வேப்பில் அடிக்க எவ்வளோ கேட்கறா தெரியல என்ன மல்லிக்குட்டி. முன்னாடிலாம் சும்மா அடிச்சு விடாதா, இப்பெல்லாம் 50 ரூபா 20 ரூபான்னு கேட்கவில்லக்க. கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா வரணும்லாமா, ரோட்டில் அடக்கிறதெல்லாம் பிறக்கணும் அப்படிதான் இருக்கும். அடி ஆத்தி. ஏங்க ஏட்டி மல்லிக்குட்டி இங்கே பாரு, 3 ஒரே மாதிரி ஆயிட்டு. அட கடவுளே, இந்த கிழவி என்னதான் பண்ணிச்சு தெரியலையே. ஏட்டி நம்ம நேரத்தை கடத்தக்கூடாது, சீக்கிரமாக கொண்டு போய் சாமியார்ட்டு வேப்பில் அடிக்கணும் டி. இது இருக்க இடம்லாம் தெரியும், வாங்க போவோம். அது ஏதோ ஒரு மரத்தடியில தான் இருப்பாராம், நல்லா விசாரிச்சுட்டேங்க. சரி டி, சீக்கிரமாக போய் வேப்பிலை அடிப்போம். கடவுளே, இந்த பிள்ளைகள் இப்படி ஆயிட்டே, இந்த கிழவி என்னதான் பண்ணிச்சு தெரியல. அப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி அது செய்வனதான் எதுவும் வச்சுட்டா தெரியலையே. சும்மா விடக்கூடாது டி அந்த கிளவிய. ஆமாக்க, எதனால முதவி 3 வரையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிடுவோம். ஏட்டி இவ்வளோ வாங்க. மீனாட்சி, ஏமா காலையில இருந்து ஒரு மாதிரியே இருக்க? ஒரு கிளாஸ் காபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? வேண்டாங்க. இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடல. அந்த உடம்பு என்னத்துக்காகும்? உன் மனசுல அப்படி என்ன ஓடுது? ஏங்க, எனக்கு நம்ம பையன் இங்க பக்கத்துல தான் எங்கேயும் இருக்கிற மாதிரி தோணுதுங்க. இவ்வளவு நாள் அப்படி தோணல, என்ன திடீர்னு இப்ப தோணுது? அதாங்க எனக்கு தெரியல, நேரத்துல இருந்து எனக்கு அப்படிதாங்க தோணுது. ஏதோ நம்ம பையன் நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரியும் நம்ம கிட்ட வர்றதுக்கு துடிக்கிற மாதிரியும் தோணுதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் உன் மன பிராந்தி. எங்க பிராந்தி எல்லாம் விஸ்கியும் இல்லை, ஏங்க இப்படி பண்ணுதியே? என் ரத்தம் எனக்கு தெரியாதா? என் ரத்தம் இங்கதான் எங்கேயோ என்கிட்ட வர்றதுக்கு துடிக்குதுங்க. சரி, நம்ம பையன் ஊருக்கு வந்திருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும்ல, ஏன் வரல? ஒருவேளை நம்ம எதுவும் வை ஒண்ணு வரலையோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, அவன் ஊருக்குலாம் வரல. அவன் எங்கேயோ கண்காணாத இடத்துலதான் இருக்கான். எங்க நம்ம பிள்ளைய பத்தி நீங்களே அப்படி சொல்லாதீங்க. ஏன் மீனாட்சி இப்ப அழுறா? எங்க எனக்கு நம்ம என் பையன் என் பக்கத்துலதான் எங்கேயும் இருக்கிற மாதிரி தோணுதுங்க. கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னைய தேடி நம்ம வீட்டுக்கு வருவான். வரும்போது பாத்துக்கிடலாமா? நீ ஒரு வாய் காப்பியாவது குடி. வேண்டாங்க, என் பையன் வர வரைக்கும் என் பல்லுல பச்சை தண்ணி கூட படாது. ஏன் மீனாட்சி சொன்னதே சொல்லி அடம்பிடிக்க? ஏங்க அடம் பிடிக்கலங்க, என் உள் மனசுக்கு தோணுது நம்ம பையன் இங்கதாங்க எங்கேயோ பக்கத்துல இருக்கான். இப்படியே பட்டினியா கடை, நீயும் பட்டினியா கடை, நானும் பட்டினியா இருக்கேன். 2 பேரும் மொத்தமா போய் சேர்ந்துடலாம். பையன் இருக்கானா? பையன் இவ்வளவு நாள் வராத பையன் இன்னைக்கா வரப்போறான்? ஏங்க வேண்டாம், நீயும் பட்டினியா இரு, நானும் பட்டினியா இருக்கேன். யாரு முதல்ல போய் சேர்றான்னு பாப்போம். பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாவ, இந்த பையன் இங்கதான் எங்கேயும் இருக்கான். என் உள் மனசுக்கு தோணுது. மீனாட்சி, சும்மா அதையே புலம்பிட்டு இருக்காத. ஒரு நாளை என் மேல கோவப்படாத மனுஷன் இன்னைக்கு கோவப்படுதாரு. கோவப்படுதுன்னு தெரியுதுல, அப்ப நீ எந்த அளவுக்கு முட்டாள்தனமா யோசிக்கான்னு பாரு. இத்தனை வருஷமா வராதவன் இப்பமா வரப்போறான். வருவான். எனக்கு உடம்பு சரியில்லாம நான் படுத்துட்டேன்னா வருவான் தானே. ஏமா இப்படிலாம் பேசுறா? இந்த கிழவனுக்கு உன்னைய விட்ட வேற யாருமா இருக்கா? என்னை விட்டு பெய்யாதம்மா வயசான காலத்துல. ஏங்க எனக்கு என் பையனை பார்க்கணும். இத்தனை வருஷமா வராதவன் இப்ப எப்படிமா வருவான்? இத்தனை வருஷமா உன் கூட இருந்து உனக்கு என்ன தேவையோ எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். என்னைய பத்தி நினைக்காம நீ அவனுக்காக உன் உயிரை விடலான் இருக்கா பத்தியா? ஏங்க எனக்கு என் பையனை பார்க்கணும். மீனாட்சி, என் பையனை பார்க்கணுங்க. மீனாட்சி உனக்கு என்னாச்சுமா? மீனாட்சி, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத. மீனாட்சி, ஏம்மா மீனாட்சி, ஏம்மா என்னாச்சுமா? கண்ணை திறந்து பாருமா. மீனாட்சி, மீனாட்சி, ஐயோ மீனாட்சி, மீனாட்சி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காளே, யாராச்சும் இருக்கீங்களா? புஷ்பா, மடி புஷ்பா. மீனாட்சி எந்திரி மீனாட்சி, என்னை விட்டு போயிடாத மீனாட்சி. இந்த கிழவனை தனியா விட்டுட்டு போயிடாத மீனாட்சி. இந்த உலகத்துல புருஷன் இல்லாம கூட எத்தனை பெண்கள் வாழலாம், ஆனா பொண்டாட்டி இல்லாம ஒரு ஆணால வாழ முடியாது மீனாட்சி. எந்திரி மீனாட்சி. மீனாட்சி அம்மா, என் தெய்வமே, என்ன பெத்த தாயே, எந்திரிமா.